இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. நடிகை கௌதமி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2 புகார் கொடுத்திருந்தார். அதில் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டையூரில் உள்ள ரூபாய் 3.60 கோடி மதிப்புள்ள தனது நிலத்தை கவனித்துக் கொள்வதாக பவர் அதிகாரம் பெற்று ரூபாய் 60 லட்சத்துக்கு மோசடியாக விற்பனை செய்ததுடன் அதற்கான தொகையையும் தனக்கு கொடுக்கவில்லை என்று கௌதமி அளித்த புகாரின் அடிப்படையில் அழகப்பன், பலராமன் ஆகிய 2 பேர் மீது காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கௌதமியின் சகோதரர் ஸ்ரீகாந்துக்கு சொந்தமான நிலத்தையும் அழகப்பன் தனி அதிகாரம் பெற்று ரூபாய் 60 லட்சத்துக்கு விற்றுள்ளார். பின்னர் இதனை சில மாதங்கள் கழித்து ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான தொகைக்கு விற்றுள்ளனர். மோசடியாக விற்பனை செய்ததுடன் அந்த தொகையையும் ஸ்ரீகாந்துக்கு கொடுக்கவில்லை. இது தொடர்பாக கௌதமி அளித்த புகாரின் பேரில் அழகப்பன், சுகுமார், ரகுநாதன் மீது காஞ்சிபுரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாஜக பிரமுகர் அழகப்பனை ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்த நிலையில் அதில் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு சென்னை வேளச்சேரியில் அழகப்பனை காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அழகப்பன் ஜாமீன் வழங்க வேண்டும் என காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்த நிலையில் நடிகை கௌதமி அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளித்தார். மேலும் அழகப்பனுக்கு காவல் விசாரணை செய்ய நில அபகரிப்பு வழக்கு போலீசார் 5 நாள் காவல் விசாரணை கோரி மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திடீரென காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி வருகை அறிந்ததும் அருகில் இருந்தவர்கள் நடிகை முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.